நண்பர்களே, இன்னைக்கு how to find the age using Excel sheet. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, நிறைய கம்பெனி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய இப்போ ஸ்கூல் இருக்கு, நிறைய வந்து சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டாவை ஒவ்வொரு எம்ப்ளாயோட டேட்டாவை இப்படி கெயின் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ். ஏன்னா அவங்க சிம்பிளாக புரியுங்கிறதுக்காக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் டேட் ஆஃப் பர்த்தை நம்ம அங்கே கொடுத்துட்டோம். ஸோ இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு நம்ம எப்படி ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ண முடியும்? நம்ம என்ன செய்வோம், ஆக்சுவலி இந்த டேட்டை போட்டு கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணணும். ஆனால் எக்ஸலில் பொறுத்தளவுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எத்தனை பேர், ஒரு 10, 20, 30, 40, 50 பேர் எவ்வளோ பேர் இருக்குமோ நம்ம வந்து ஈஸியாக அதுலேருந்து நம்ம ஏஜை ஃபைன் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நேமு, உங்களுடைய டேட்டாவில் நேமெல்லாம் கீன் பண்ணிக்கங்க. அடுத்து அவங்களுடைய எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை அப்படியே கீன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் dated, D-E-T-E-D, dated, if open bracket நம்ம ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தோட முதல் காலத்தை கிளிக் பண்ணிக்கிறோம். கமா கொஞ்சம் கேப் விட்டு டுடே டேட் வரைக்கும் ஓப்பன் க்ளோஸ் bracket. கமா நம்ம எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோமா, எஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ண பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு அண்ட் ஓப்பன் பிராக்கெட் இயர்ஸ் ஓல்டு. ஓகே, வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ 37 இயர்ஸ் ஓல்டு. இது அப்படியே எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வச்சு ஒரு ட்ராக் பண்ணுங்க. ஸோ எல்லாரோட இயர்ஸும் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம பெஸ்ட் வே நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து ஏஜை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு. மேலும் உங்களுக்கு வேறு எக்ஸல் ஷீட்டில் என்ன யூஸ் பண்ணி வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டினியூஸாக அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபார்முலாவாக நான் ஒரு சாம்பிள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.